இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டினுடைய அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஒரு 3 ராசிகள் இருக்காங்க. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு பகவான் அடுத்த ஆண்டு பாக்கியத்துக்கு வர போறாருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி. அப்போ ராசி 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இது மூன்றுமே வலுப்பெற்ற அமைப்புல இருக்காங்க. நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா அடுத்த ஆண்டு இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பா இருக்கும். 2வது பகுதியில இருந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. 2வது மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியே நடந்தாலும் கூட ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறார் அடுத்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சவங்க தான். நல்ல ஏற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், தடைப்பட்ட காரியங்கள் விரைவாக நடந்து முடியும். எல்லா வகையிலும் ஒரு ஏற்றத்தை பார்க்க போறாங்க. அடுத்து கடைசியா கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்குள்ளேயே குரு பகவான் வரார். சரிங்களா? இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? நல்ல ஏற்றங்கள். ஏன்னா பாக்கியாதிபதி ராசிக்குள்ள வந்து உச்சம் பெறுகிறார். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது கடகத்துக்கும் ஒரு பொற்காலமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். இதனால் வரைக்கும் உடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துல இருந்து வெளியே வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த 3 ராசிக்காரங்க அடுத்த ஆண்டு பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம்.